கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஏசாயா கர்த்தருடைய வார்த்தைகளை தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதன் ஒரு பகுதியாக 40ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்களில் அவர் சொல்லுவதை நாம் கேட்போம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வைப்படுத்துங்கள். நேர்வழி அல்லது நேர்கோடு. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வழி என்று சொல்லும் பொழுது அது நேரானது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நாம் படிக்கிற பாடங்கள் இயற்பியல் அல்லது கணிதம் அல்லது எதுவாக இருக்கட்டும், நாம் என்ன படித்திருக்கிறோம்? 2 புள்ளிகளுக்கு இடையே ஒரு கோடு வரைந்தால் அது நேர்கோடு என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். ஸோ அதுதான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். அதாவது 2 புள்ளிகளுக்கு இடையே இருக்கிறதான ஒரு நேர்கோடு தான் குறைவான தூரம். அதே வளைந்து வளைந்து போகும் என்று சொன்னால் அது தூரம் அதிகம், அது மட்டுமல்ல போய் சேரக்கூடிய காலமும் அதிகம். அதே நேராக இருக்கும் என்று சொன்னால் அதில் இருக்கிற பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சீக்கிரமாக போய் சேர்ந்துடலாம். அடுத்தது இங்கும் அங்கும் திரும்ப வேண்டும் என்கிற அவசியம் இல்லை, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லை. நேர்கோட்டில் டிஸ்ட்ராக்ஷன் இல்லை. வளைந்து வளைந்து போகிற கோட்டில் என்ன இருக்கு என்று சொன்னால் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கிறது. கர்த்தருடைய வழிகள் நேரானவைகள். அது ஒரே வழி, நேர்வழி. அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நேரான வழியிலே போவதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சிலர் வாழ்க்கையில் குறுக்கு வழிகளை தேர்ந்தெடுப்பார்கள். அந்த குறுக்கு வழிகள் என்று சொல்லும் பொழுது அது நேரான வழிகள் அல்ல, அது வளைந்து 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 போகக்கூடிய வழிகள். அவைகளால் நீங்கள் என்ன செய்ய முடியாது என்று சொன்னால் நிச்சயமாக சென்று அடைய வேண்டிய இலக்கை சென்று அடைய முடியாது. கர்த்தருடைய வார்த்தைகள் நேரானவைகள், கர்த்தருடைய வழிகள் நேரானவைகள் என்று சொல்லி நாம் புரிந்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன இருக்கணும்னு கேட்டிங்கன்னா சிங்கிள் எய்ம், சிங்கிள் கோல். ஒரே ஒரு எய்ம், ஒரே ஒரு கோல், ஒரே ஒரு மோட்டோ, ஒரே ஒரு மோட்டிவ் தான், ஒரே ஒரு லட்சியம் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அடுத்தது நமக்கு இருக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் சிங்கிள் ஹார்ட். சிலருக்கெல்லாம் 2 இருதயம் இருக்கும். இது ரொம்ப கஷ்டம். அது என்ன ஆயிருன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் அலக்களிக்கப்படுகிற ஒரு தன்மை கொண்டு போய் விட்டுரும், வேவரிங் ஸ்பிரிட்டில் கொண்டு போய் நம்மளை விட்டுரும். ஆகினால நம்முடைய லட்சியம் என்ன, நம்முடைய கோல் என்ன என்பதில் நாம் உறுதியாக இருந்து அதையே நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கு நாம் பிரயாசப்படுவோம் என்று சொன்னால் அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொண்டு விடும். அதில் நமக்கு என்ன இருக்காதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் பயம் இருக்காது. நேர்கோட்டில் போனீங்கன்னு சொன்னால் சீக்கிரம் போயிடலாம். வளைந்து வளைந்து போகிற கோட்டில் போனீங்கன்னு சொன்னால் போயே சேர முடியாது. டிஸ்ட்ராக்ஷன்லேயே நம்ம வாழ்க்கை என்ன செய்து விடும் என்று சொன்னால் முடிவடைந்து விடும். ஆகினால மோசே தனக்கு பின் வருகிறதான யோசுவாவுக்கு அவர் சொல்ல வருகிற வார்த்தைகளை நீங்கள் வாசிக்க கேட்கலாம். அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று சொல்லி யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். வழி வாய்க்கப்பட வேண்டும்,
வழி, நம்முடைய டெஸ்டினேஷன் நம்ம போய் சேரணும். நம்முடைய எடுத்த காரியங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை முடிக்க வேண்டும். நம்முடைய லட்சியங்கள் நிறைவேற வேண்டும். இதற்கு ஒரே வழி தேவனுடைய வார்த்தை மட்டும்தான். தேவனுடைய வார்த்தைகள் உங்களை நேர் வழியில் நடத்தக்கூடியவைகள். தேவனுடைய வார்த்தையை விட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் எந்த ஒரு வழியும் நேரான வழியே இல்லை. விசுவாச வாழ்க்கையில் பயணிக்கிறீர்கள், நம்முடைய பாதை தேவனுடைய வார்த்தையாக மட்டுமே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் நேரான வழியிலே பிரயாணிக்க முடியும். நேர்மையாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து நேர் வழியில் நடந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்ந்து நாம் இருப்போம் என்று சொன்னால் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாயும் நடந்து கொள்வாய். புத்தி இருக்கிற மனிதன் குறுக்கு வழியை தேட மாட்டான். புத்தி இருக்கிற மனிதன், ஞானமுள்ள மனிதன், நாம் இங்கும் இங்கும் அலையலாம் என்று சொல்லி அவன் யோசிக்கவே மாட்டான். எதாக இருந்தாலும் டு த பாயிண்ட், ஸ்ட்ரைட், எதாக இருந்தாலும் பிளைன் அண்ட் சிம்பிள், அவ்வளோதான். ட்ரூத் எப்போவுமே சிம்பிள் தான், ட்ரூத் எப்போவுமே பிளைன் தான், நேர்கோடு எப்பொழுதும் சிம்பிள் பிளைன் தான். ஆனால் வளைந்து வளைந்து போகிற கோட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு வளைவு போயிட்டு இன்னொரு வளைவு போனீங்கன்னா என்ன இருக்கிறது என்று சொல்லி மிஸ்ட்ரி தெரியவே தெரியாது. ஆனால் நேர்கோட்டில் பயணிப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய லக்கு என்ன என்பதை நீங்கள் பயணிக்கும் பொழுதே நீங்கள் கண்டுபிடித்து விடலாம். ஆகையால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை தேவனுடைய வார்த்தை என்கிறதான அந்த நேர்கோட்டிலே பயணிப்போம் என்று சொன்னால் சுலபமாகவும் சந்தோஷமாகவும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கிருபையுள்ள பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நேரத்தை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை தினந்தோறும் தியானிப்பதற்கு நீர் எங்கள் மேல் பாராட்டுகிற நல்ல தெய்வுக்காய் நாங்கள் நன்றிகளை சொல்லுகிறோம். உம்முடைய வார்த்தை சமூலமும் சத்தியம், உம்முடைய வார்த்தை நேரானது. ஆண்டவரே, நேர்கோட்டில் நாங்கள் பயணிக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக. அப்பொழுது நாங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவோம். ஆண்டவரே, நாங்கள் புத்திமானாயும் இருப்போம். இந்த உலகத்தில் எந்த சூழ்நிலையிலும் குறுக்கு வழியை நாங்கள் தெரிந்தெடுக்காதபடி கர்த்தருடைய வார்த்தையை நம்பி வாழ நேர்வழியில் பயணிக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக. துதி கனமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்முடையோடும் கூட கர்த்தருடைய வருகை பெரிதும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஷலோம்.